ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸ் பற்றி தான். லவ் பேர்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் 4-5 வருஷமாகவே இருக்குது. இது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்கள் ஹஸ்பண்ட் தான் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேஜ் கூண்டு ஒன்று செஞ்சுக்கிட்டாங்க, சொல்லி ஆர்டர் பண்ணி செஞ்சது தான். ரொம்ப பெரிய கூண்டு, ஒரு பீரோ ஹைட் இருக்கும். டபுள் டோர், இந்த ட்ரிபிள் டோர் பீரோ இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் தான் வாங்கி விட்டாங்க. கொஞ்சம் நடுப்புற உடம்பு முடியாமல் ஒன்று சிக்காகி இறந்து போயிடும், இந்த கிளைமேட் அதிகமான வெயில் இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு அது நாங்கள் வச்சுருக்க கவுண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நிறையா குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நிறைய கலர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபுல்லாக எல்லோவாக இருக்கிறது, எல்லோவும் க்ரீனும், அப்புறம் ப்ளூ கலந்து பிளாக் டாட்ஸ் உள்ளது, ஃபுல்லாக ஒயிட்டாகவே ப்யூர் ஒயிட்டு, ப்ளூ கலர் மட்டும், அந்த மாதிரி நிறையா கலர்ஸு லவ் பேர்ட்ஸ் வீட்டில் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேர்ட்ஸோட மற்ற விஷயங்கள்லாம் நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு ஒயிட் கலர் பார்த்தீங்களா, அது கண் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். அது வந்து ரொம்ப வித்தியாசமான ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சாரு. அது மாதிரி இதில் இந்த கூண்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே இருக்கும் பேர்ட்ஸு. 30 கிட்ட இருக்கும். வெளியில் பார்க்க நான் கொஞ்சம் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக பெரிய வீடியோவாக காமிக்கல, கொஞ்சம் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூண்டு சைடில் வந்து குட்டி குட்டி பானை வந்து ஹோல் போட்டு கடையில் இருந்ததை வாங்கி கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே போயிட்டு அது இருந்துக்கும், நைட் ஆனால் இருந்துக்கும், இல்லை முட்டையெல்லாம் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கி கட்டி வச்சாங்க. அதே மாதிரி கூண்டோட சைடில் நிறைய ஒரு 4, இந்த ரைட் சைடு ஒரு 4 பாக்ஸு, லெஃப்ட் சைடு ஒரு 4 பாக்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளேயும் போய் குருவிங்க இருந்துக்கும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி சொல்லி செஞ்சது இந்த கூண்டு. கீழே வந்து பிளாஸ்டிக் ட்ரே நிறையா வச்சு அதில் நிறையா அதுக்கு சாப்பாடு வச்சுருவாங்க. மேலேயுமே சைடில் மஞ்சள் கலரில் அந்த ஃபுட்டு ஃபீடர் வந்து தண்ணிக்கும் தனியாக வச்சுருக்குறாங்க. பாட்டிலில் தண்ணி பாட்டில், நம்ம 1 லிட்டர் கேன் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில், அதுக்குள்ளார தெனை தான் மெயினாக கொடுக்குறது. ஆனால் பேர்ட்ஸ் இப்போ நிறையா இருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒரு தடவை கூட மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. தெனை கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட வாங்குவாங்க, வாங்கி மாற்றிடுவாங்க. அப்புறம் சோளம், ஸ்வீட் கார்ன் வைக்க மாட்டாங்க, ஆர்டினரி சோளம், மக்காச்சோளம், அந்த சோளம் தான் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி வாங்கி கட்டாக வச்சுருவாங்க, அதையும் அப்படியே சாப்பிட்ரும் ஃபுல்லாக. சோளமும் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா முழுசாகவே பச்சையாக அப்படியே சாப்பிட்ரும். அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேர்ட்ஸ்க்கு. அது நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதில்ல, எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போடுறேன். இது பாட்டில் வந்து தண்ணியில் ஒரு பச்சை கலரு மெடிசன் ஆட் பண்ணி ஊற்றுறாங்க. அது வந்து பேர்டுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது நம்ம மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அதுங்களுக்கு இந்த தண்ணியிலே ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு செய்வாங்க. அதே மாதிரி அதுக்கு விளையாடுறதுக்கு இந்த ஏணி, அப்புறம் ஸ்விங், ஊஞ்சல் ரவுண்டாக அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்குறாங்க. அதில் அதுங்க பேர்ட்ஸ் விளையாடும்போது பார்க்க அழகாக இருக்கும். அது வீட்டில் இருக்கிறது ஒரு கீச்சுன்னு அதுங்க சத்தம் கொடுத்துட்டே இருக்கிறது நல்லாயிருக்கும் கேட்க. இனிஷியலாக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2 பேர் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் குட்டியோண்டு கூண்டில். அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டு வளர்க்கவும் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, கொண்டு வந்து பெரிய கூண்டாக வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ நிறையா இதெல்லாம் வந்து சின்ன பேர்ட்ஸ் தான், சின்ன பேர்ட் தான், அதெல்லாம் மெச்சூர் கிடையாது, பெருசு கிடையாது, சின்ன பேர்டு. அதால் கீழே பறக்க முடியாது. அவங்க அம்மா தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க.
இது பாருங்கள், இந்த கூண்டோட சைடில் இருக்கிற பாக்ஸில் கொஞ்சம் வளர்ந்த குருவி அப்படியே நிற்கிது. என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரில. பின்பக்கம் தான் என்னால் பாக்ஸ் திறந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிற பாக்ஸஸ் தான். அதுங்க பாட்டுக்கு ஆளை பார்த்துட்டா சத்தம் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிடும். வளர்க்குறவங்களுக்கு தெரியும், குருவி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. ஆளை பார்த்துட்டாலே அது கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி சத்தம் அதிகமாக கொடுக்குது. இப்போ பாருங்க, ஏற்கனவே ஒன்று ஒயிட் கலரில் ரெட் ஐ சொன்னேன். இது மஞ்சள் கலரில் இருக்கிற குருவி. இதுக்கும் ரெட் கலர் கண் இருக்குது பாருங்கள். இது வந்து சண்டை போட்டுக்குதா இல்லை என்ன பேசிக்குதுங்க ஒன்றும் எனக்கு புரியல. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு நல்ல காலையில் எழுந்திரிச்சோம்னா நல்ல ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இந்த சவுண்டுக்கு. பாருங்கள், இன்னொரு அந்த சைடில் இருக்கிற பாக்ஸில் ஒரு 4 குஞ்சு பொரித்து வச்சுருக்கு. இந்த தோல்லாம் அதுக்கு ஃபார்மே ஆகலை, ரெட்டாக இருக்குது. அது இன்னொரு பாக்ஸில் ஒரு 3 முட்டை இருந்துச்சு. அதோட ஒன்று குட்டி முட்டையிலேருந்து வெளியில் வந்தது ஒன்று இருந்தது. இப்போ தான் இதெல்லாம் சேர்த்து தான் நான் மொத்தம் 30 இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கவுண்ட்டு. இது கொஞ்சம் இந்த ஏரியா கொஞ்சம் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா பாக்ஸ்குள்ளே ஃபோன் போகிறதுக்காக அப்படி எடுத்தாச்சு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இன்னொரு பாக்ஸில் சைடில் எல்லாத்தையும் செக் பண்ணி வீடியோ எடுத்தேன். இன்னொரு இதில் பாருங்கள், ஒரு 4 முட்டை மட்டும் இருக்குது. இதெல்லாம் அழகாக குஞ்சு பொரிஞ்சு குட்டி குட்டியாக வந்துடும். இன்னும் எங்கள் சார் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டியூட்டிக்கும் போயிட்டு இது அவங்களுக்கு டைம் பாஸ், கார்டனிங் இது மாதிரி. இங்கே பாருங்கள், முட்டை போட்டுட்டு அது மேலே உட்காந்துருக்கு குருவி. இது என் சின்ன பையன் நம்பர் போட்டுட்ருக்கான், எதில் எத்தனை முட்டை இருக்குது, எத்தனை குட்டி இருக்குது அப்படின்ட்டு. அது அழகாக தினை சாப்பிட்டுட்ருக்கு. கொஞ்சம் அந்த பானையெல்லாம் டர்ட்டியாக தான் இருக்குது, வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் வேறு பானை. இதில் பாருங்களேன், உள்ளே 2 குருவி உட்காந்துருக்கு. அதில் அவங்க எங்கள் சார் சொன்னாங்க, அந்த குருவிக்கு வந்து அந்த குஞ்சுக்கு அந்த அம்மா குருவி ஃபீட் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வாயில் ஊட்டி விடுது பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல வீடியோஸில். நான் எதான் நேரில் பார்க்குறேன். உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் தான் நமக்கு. இப்போ இருக்கிற டிவி, ஃபோனு, கம்ப்யூட்டர் அது இதுன்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இதில் போனோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எனக்கு கார்டனிங் இன்ட்ரெஸ்ட்டு, எங்கள் சாருக்கும் நல்ல கார்டனிங் இன்ட்ரெஸ்ட்டு. அதோட இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். மோஸ்ட்லி அவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இதுக்கு ஒரு வெளியில் ஒரு பூட்டு வேற போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளேருந்து ஒன்று எட்டி பார்க்குது. இது ஃபுல் ஆஃப் ப்ளூ அண்டு பிளாக் கலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கட்டாயம் பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போட்ட எல்லா வீடியோஸும் பாருங்கள். இன்னும் என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். வீடியோ எப்பொழுதும் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.